சென்னையில் கொண்டாடப்படும் இந்திய விமானப்படையின் ஆண்டு விழாவில் அரங்கேற்றப்பட்ட இருக்கும் விமான சாகசங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்திய விமானப்படையின் 92ஆம் ஆண்டு கொண்டாட்ட விழாவாக சென்னையில் வரும் அக்டோபர் 6ஆம் தேதி இந்திய விமானப்படை சார்பாக விமானங்களை வைத்து வான் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. இதற்காக விமானங்கள் தயார் செய்யப்பட்டு ஒத்திகை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு பாரதிய வாயுசேனா என்ற தலைப்பின் கீழ் ஆற்றல், சக்தி மற்றும் சார்பின்மை ஆகியவற்றை பறைசாற்றும் வகையில் இந்திய விமானப்படை ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ளன. இந்த சாகச நிகழ்ச்சிக்காக சென்னையில் உள்ள 72 விமானப்படை விமானங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. பெண் விமானிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட விமானிகள் விமானங்களை இயக்க உள்ளனர். இந்த விமானப்படை விமானங்கள் சென்னை வான்வெளியில் பறந்து பல்வேறு விதமான சாகசங்களை செய்ய உள்ளன. ஆகாஷ் கங்கா, சூரிய கிரண், சரங்கு ஹெலிகாப்டர் டிஸ்பிளே என மொத்தம் 3 குழுக்களாக இந்த விமானப்படை பிரிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் கங்கா என்ற குழுவினர் ஸ்கை டைவிங் செய்வதில் தேர்ச்சி பெற்ற குழுவினராக இருக்கிறார்கள். அடுத்ததாக சூரிய கிரண் என்ற ஏரோபிக் குழுவினர் அதிக வேகத்தில் செல்லும் விமானங்களை ஒரே பாதையில் ஒரே வடிவமைப்பில் பயணிக்க வைத்து சாகசம் செய்யும் குழுவினராக இருக்கிறார்கள். இறுதியில் சரங்கு ஹெலிகாப்டர் டிஸ்பிளே குழுவினர் ஹெலிகாப்டர்கள் மூலம் வான்வெளியில் கோரியோகிராஃபி செய்வார்கள். விமான சாகசங்களுக்காக இந்திய விமானப்படை தங்கள் பயன்பாட்டில் உள்ள இலகுரக காம்பாக்ட் ஏர்கிராப்டான தேஜஸ் விமானத்தையும் இலகுரக காம்பாக்ட் ஹெலிகாப்டரான பிரசாந்த் ஹெலிகாப்டர்களையும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. வரும் அக்டோபர் 6ஆம் தேதி காலை 11 மணி முதல் சென்னை மெரினா பீச் பகுதியில் இந்த விமான சாகசங்களை பொதுமக்கள் காணலாம். விமான சாகச நிகழ்ச்சியை காண சென்னை மட்டுமல்லாமல் அண்டை மாவட்ட மக்களும் ஆர்வத்துடன் இருக்கும் நிலையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் பங்கேற்ற விமானப்படை விமானங்கள் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானை கிழித்துக் கொண்டு பறந்து சென்றதையும் பல்வேறு வடிவங்களை வானில் தோன்ற செய்ததையும் மக்கள் பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். That earlier we used to have about 10 days of practice. We've shortened it, limited airspace closure, just 2 practices you saw, and we are into full dress rehearsal on the 4th. So yeah, so that's how it is. இந்த 6ஆம் தேதி நடக்க போற விமான சாகச நிகழ்ச்சி ஆக்சுவலி 93rd ஏர்ஃபோர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ்க்கான ஒரு முன்னோட்டம் தான். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் 7 ஏர்பேஸ்லேருந்து 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் பங்கேற்க உள்ளன. ஒரு முற்றிலும் புதுமையாக ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்பலாம். இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சி நமது நாட்டின் விமானப்படையின் திறனை காட்டுவது மட்டுமல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் தேசிய உணர்வையும் வான்வெளியில் இந்தியாவிற்கு பாதுகாப்பு இருப்பதை மக்கள் மனதில் உறுதி செய்வதற்காகவும் நடத்தப்படுகிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளருடன் செய்தியாளர் மாயாவதி.